இங்க வந்து பாருங்களேன், இந்த இடத்துல ரீட்ரேஸ்மென்ட் ஏரியா உடைச்சிட்டு எக்ஸ்ட்ரீம் லோக்கு போகும்னு நமக்கு தெரியும். ஆமாவா? இல்லையா? இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, நல்லா மார்க்கெட் வந்துட்டு என்ன ஆகுது? ரியாக்ஷன் குடுத்து இறங்கிக்கிட்டு இருக்கு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். ஆமாவா? இல்லையா? அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் மேல போகணும்னா, இதே ஸ்ட்ரக்சர் லெவலுக்கு இங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரக்சர கிரியேட் பண்ணி, இந்த ஸ்ட்ரக்சர உடைச்சுட்டா மார்க்கெட் எதுக்காக போகுது? இந்த லோல ரெஸ்பெக்ட் பண்ணி போகுதுன்னு அர்த்தம். அதாவது இங்க கிரியேட் ஆச்சு தெரியுமா பெரிய ஸ்ட்ரக்சரு? இதே மாரி கீழ என்ன பண்ணியிருக்கணும்? கிரியேட் பண்ணி மார்க்கெட் மேல போச்சுன்னா, மார்க்கெட் எங்க போகுதுன்னு அர்த்தம். மேல போகுதுன்னு அர்த்தமா? ஆனா இங்க என்ன பண்ணிருக்குன்னா, மேல போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அடுத்தது கிரியேட் பண்ணி என்ன இருக்கு? கீழ வந்துருச்சு. வந்தோனே என்னம்மா பண்ணியிருக்கா அப்டின்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஒரு விஷயம் சொல்றேன். இதுதாங்க இந்த இடத்துல இப்ப இருக்கிற மேஜர் ஃபிளிப். ஆமாவா? எஸ் சார். ஆமாவா? அப்ப ஹை எது? அதுக்கு மேல இருக்கிறது. இதுதான் அதான் நம்மளோட கரண்ட் ஹை. ரைட்டா? இப்ப இந்த ஃபிளிப்புக்கு இந்த ஹைய உடைச்சா தான் மார்க்கெட் மேலயே போகும்னு நமக்கு தெரியும். ரைட்டா? நெறைய பேர் என்ன நெனச்சிருப்பீங்க அப்டின்னா, இந்த ஹைய உடைச்சோனயே மார்க்கெட் மேல போயிட்டு டக்குனு கீழ வந்துச்சு. ஏன் கீழ வந்துச்சுங்கிறது இன்னும் தெரியாம இருக்கும். ரைட்டா? அப்போ நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க. இங்க ஒரே ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. இது ஃபுல்லா இந்த ஹைய மார்க் பண்ணதுனால இது ஃபுல்லா என்ன? இம்பல்ஸ் அதோட கரெக்ஷன் குடுத்துட்டு 50% ரீடெஸ்ட் ஆயிருக்கு சார். இப்போ இது ஃபுல்லா என்னது? இம்பல்ஸ் இம்பல்ஸா? இந்த இம்பல்ஸோட ஹைய என்ன பண்ணுது? பிரேக் பண்ணுது. பிரேக் பண்ணுதா? எதுக்காக பிரேக் பண்ணுதுன்னு நெனைப்போம்? இம்பல்ஸோட கரெக்ஷனுக்கு ஹை டூ லோக்கு என்ன பண்ணுவோம்? கரெக்ஷன் இருக்கும். இருக்கும். கரெக்ஷன் ஏரியாவ மார்க் பண்ணுவோமா? எஸ் சார். எஸ் சார், மார்க் பண்ணோம். அந்த கரெக்ஷன் லெவல்ல வந்து இங்க என்ன ட்ரெண்ட் கிரியேட் ஆயிருக்கு? ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் கிளீனா கிரியேட் ஆயிருக்கா? லாஸ்ட் ஃபிளிப் எது? இதுவா? அப்ப ஸ்விங் லோ இதுவா? ஒரு கட்டத்துல வந்து என்ன ஆகுது? ஸ்விங் லோவ எங்க பிரேக் பண்ணுது? இந்த இடத்துல பிரேக் பண்ணுதா? பிரேக் பண்ணியிருக்கா? என்ன பண்ணலாம்? ஒண்ணு இது இங்க பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் கரெக்ஷன் போனப்ப செல் எடுத்துருக்கணும். ஆனா கரெக்ஷன் போயிட்டு பிரேக் பண்ணிருக்கு. ரைட்டா? அப்ப என்ன பண்ணலாம்? லெட்ஸ் டேக்கிங் த செல். ஸ்டாப் லாஸ் எங்க போலாம்? இன்டர்னல் ஹை. லாஸ்ட் ஃபிளிப் இன்டர்னல் ஹை இதுவா? எஸ் சார். இந்த ஹைக்கு மேல என்ன பண்ணுவோம்? ஸ்டாப் லாஸ் Stop. டார்கெட் 1:2. 2. இப்படி ட்ரை பண்ணலாமா இல்லையா? ஷூரா ட்ரை பண்ணலாமா? 1. அடுத்தது ட்ரை பண்ணியிருக்கலாமான்னு கேட்டா, கண்டிப்பா ட்ரை பண்ணியிருக்கலாம். எப்படி ட்ரை பண்ணியிருக்கலாம்? இந்த இடத்துல என்ன நடக்குதுமா? ஃபிளிப் நடக்குது. ஒரு ஃபிளிப் நடக்குதா? ஆமாவா இல்லையா? ஒரு ஃபிளிப் நடக்குது. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இவ்வளவு தூரம் வந்துருச்சு. இங்க போயிட்டு ட்ரேட் எடுக்க கண்டிப்பா என்ன பண்ணும்? மேபி இந்த இடத்துக்கு ரீட்ரேஸ்மென்ட் குடுக்கும். இந்த இடத்துக்கு என்ன பண்ணும்? ரீட்ரேஸ்மென்ட் குடுக்கும்னு வெயிட் பண்ணுவோம். ரீட்ரேஸ்மென்ட் குடுக்கல. நேரடியா எங்க போயிடுச்சு? ஹை கிட்டயே போயிடுச்சா? அந்த ஹை கிட்ட போயிட்டு ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கா? இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வச்சு அந்த லோவ என்ன பண்ணுது? பிரேக் பண்ணுது. உடனே என்ன பண்ணுவோம்? அந்த எப்ப எங்க பிரேக் பண்ணுது? இந்த கேண்டில் பிரேக் பண்ணுது. ரைட்டா? ஹைக்கு மேல ஸ்டாப் லாஸ் டார்கெட் 1:2 நான் எதையும் யூஸ் பண்ணல. ஒன்லி எத யூஸ் பண்றேன்? ஸ்ட்ரக்சர், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்றேன். வேற ஏதாவது யூஸ் பண்றேனா இங்க? இல்ல என்ன யூஸ் பண்றோம்? ஒன்லி ஃபார் ஒன்லி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தானே யூஸ் பண்றேன். எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது தெரியுதா? ஒரு ட்ரெண்ட் அந்த ட்ரெண்ட யூட்டிலைஸ் பண்ணி அதுக்கேத்த மாதிரி தானே யூஸ் பண்றேன். புரியுதுங்களா? சோ இப்படிதான் பண்ணணும். ஏன்னா ஒரு மார்க்கெட் எப்ப பை ஆகும் அப்படின்னு தெரியணும். இப்ப பாருங்க. இந்த இடத்துல மேஜரான ஃபிளிப்னு எடுத்துக்கிட்டா இதுதான் இப்போதைக்கு மேஜர் ஃபிளிப். ரைட்டா? அப்ப உள்ளுக்குள்ள பாக்குறது எல்லாமே இன்டர்னல். அப்போ இது வந்து என்னது உங்களுக்கு மேஜர் ஹை. எப்ப இந்த ஹைய உடைக்குதோ அப்பதான் மார்க்கெட் என்ன ஆகும்? மேஜர் என்னமாகும்? மேல போகும். இது போகும். ரைட்டா? இது உடைக்காதது வரைக்கும் மார்க்கெட் என்னதான் ஆகும்? கீழ தான் வரும். இப்ப இந்த ஃபிளிப்புங்கிறதுனால இது ஃபுல்லா என்ன? ஃபுல்லா என்னம்மா? கண்டிப்பா மார்க்கெட்ல ரொம்ப கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம், நம்ம கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன ஃபர்ஸ்ட்டு அப்படின்னா, ஒரு மார்க்கெட்டோடைய மொமெண்டம் உடைய இம்பல்ஸ். இப்ப என்ன கண்டுபிடிக்க தெரியணும்? இம்பல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சோ இப்ப இந்த இம்பல்ஸ நான் 4 ஹவர் இம்பல்ஸ மார்க் பண்ணிட்டேன். 1 ஹவர்ல போய் பார்க்குறேன். இப்போ 1 ஹவர்ல இந்த லோ பிரேக் ஆயிருக்கு. ரைட்டா? இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் குடுத்துருக்கா? எஸ் சார். இப்ப பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் குடுத்து மார்க்கெட் இவ்வளவு தூரம் போயிருக்கு. ஏன் போயிருக்கு? ஹை டூ லோக்கு என்ன பண்ணுவோம்? ஸ்டெப் போட்டு பார்க்க போறோம். கரெக்ட்டா மார்க்கெட் எங்க நிக்குது? ரீட்ரேஸ்மென்ட் ஏரியால நிக்குது. 50-60%. தட்ஸ் குட். சோ ரீட்ரேஸ்மென்ட் ஏரியால நிக்குது. இப்போ இந்த இடத்துல நான் செல்லு போகணும்னா, நான் ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணி ஆகணும். அது என்ன விஷயம்? ஒரு குட்டி வியூவர்ஸ் நடக்கணும். ஆ அது எங்க இருக்கு? லாஸ்ட் ஃபிளிப் இந்த அப் ட்ரெண்ட்க்கான லாஸ்ட் ஃபிளிப் எங்க இருக்கு? தெளிவா தெரியுறது எது? எனக்கு இதுதான். ரைட்டா? இப்ப ஸ்விங் லோ எது? வேணா இத போயிட்டு நான் 15 மினிட்ஸ்ல கூட நான் மைக்ரேட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு வந்து தெளிவா இருக்கா அப்டின்ட்டு. இருக்கு. எஸ் இங்க.
சரி லாஸ்ட் ஃபிளிப் இது இருக்கு, இதுவும் இருக்கு, இங்க இருக்கு. ரெண்டுமே பக்கத்து பக்கத்துல இருக்குது. இப்போ இதை ரெண்டுத்தையுமே சேர்த்து ஒரு ஜோனா வரைஞ்சு ஒரு லோவா எடுத்துப்போம். ரைட்டா? ஓகே. சோ இந்த இடத்துல என்ன பண்ணுது? பிரேக் பிரேக் பண்ணுது. சோ அப்ப இங்க வந்து ஏதோ ஒரு இம்பாக்ட் டைம், நம்ம இம்பாக்ட் டைம்ல ட்ரேட் எடுக்க மாட்டோம் ஆக்சுவலி. ஏதோ ஒரு இம்பாக்ட்னால மேல போயிருக்கு. கண்டிப்பா அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் என்ன இருக்குமா? கரெக்ஷன் வரும். திருப்பி மேல போயிருக்கு. திருப்பி எனக்கு லோ கிட்டே மார்க்கெட் மேல போயிடுச்சு. ரைட்டா? சோ அடுத்த ஃபிளிப் அப்படிங்க ஒண்ணு கொடுத்துருக்கா? அடுத்த ஃபிளிப்புங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்கா? அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ரேலியா இருக்கு, மார்க்கெட் டக்குன்னு செல்லிங் பிரஷர் உள்ள வந்தோடனே லெட்ஸ் டேக்கிங் த செல் ட்ரேட். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் நான் எங்க வைக்கிறது அப்படின்னா ஹைக்கு மேல தான் வச்சோம். ஏன் இங்க இடத்துல இருக்கு? மேபி இது ரீட்ரேஸ்மென்ட் ஏரியாவா இருக்கான்னு கூட நீங்க என்ன பண்ணலாம்? செக் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ரோ இது ரீட்ரேஸ்மென்ட் ஏரியாவா இருக்கு, நான் எங்க ஸ்டாப் லாஸ் வைங்க, மேபி 786 கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஸ்டாப் லாஸ வச்சுக்கலாம். ஸோ டார்கெட் எங்க? 1:2. ஸோ தென் அடுத்த ஃபிளிப் நடக்குதா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க ப்ரோ, நான் இங்கே ட்ரேட் எடுக்கலாமான்னு கேட்டா தாராளமா இங்க ட்ரேட் எடுக்கலாம். கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். தாராளமா என்ன பண்ணலாம்? இங்க ட்ரேட் எடுக்கலாம். ஆனா ஸ்டாப் லாஸ் எவ்வளவு தூரம் வருது? ரொம்ப போகுதுங்க சார். ரொம்ப போகுது. அதனால என்ன சொல்லலாம், ஒரு கரெக்ஷன் வர்றது வரைக்கும் நான் வெயிட் பண்ணி, எப்படியும் நான் இந்த ஹை தான் ஸ்டாப் லாஸா வைக்க போறேன். மேபி இந்த இம்பல்ஸ் கரெக்ஷன் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணி நான் என்ன பண்ணலாம்? என்ன கரெக்ஷனையும் உடைச்சிச்சு. ஆமாவா? ஆமாங்க. அப்ப நான் எங்க வெயிட் பண்ணுவேன்? கரெக்ஷன் உடைச்சிட்டா நான் எங்க வெயிட் பண்ணுவேன்? எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் எஸ்ட்ரீம் வரைக்கும் வரலாம். எஸ்ட்ரீம்ல ப்ராபபிலிட்டி கிடைச்சா நான் என்ன பண்ணலாம்? செல் பண்ணலாம். செல்லு போவோம். ஆனா மார்க்கெட் அன்பார்ச்சுனேட்லி என்ன பண்ணல? அது வரைக்கும் ரீச் ஆகும். அது வரைக்கும் போகல. போயிருந்தால் நான் என்ன பண்ணிருப்பேன்? செல் ட்ரேடு எடுத்திருப்பேன். புரியுதுங்களா? அடுத்தது ஓகே போல விட்டுட்டேன். ரைட்டா? இதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நான் என்ன பண்ணுவேன்? இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ இது பிரேக் ஆயிடுச்சு, மார்க்கெட் எஸ்ட்ரீம் இது வரைக்கும் போகும்னு எனக்கு தெரியும்ல. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ஸ்விங் லோவை பிரேக் பண்ணாதது வரைக்கும் மார்க்கெட் எங்க போகும்னு டிசைட் பண்ணுவேன். மேலதான் போக மேல போன்னு டிசைட் பண்ணுவேன். ஆனா இங்கதான் ஒரு விஷயம் நடந்திருக்கான் பாருங்க. இந்த பாருங்க. இந்த லோ டு இந்த ஹைக்கு வைப்போமா? ஏன்னா மார்க்கெட் மேல போகணும்ல. ஆமாவா? அப்ப இந்த லோ டு இந்த ஹை, இந்த இடத்துல ரீட்ரேஸ்மென்ட் ஏரியாவை மார்க் பண்ணுவோனா? நான் சொல்றது புரியுதா? இந்த இடத்துல என்ன பண்ணுவேன்? ரீட்ரேஸ்மென்ட் ஏரியாவை மார்க் பண்ணுவோமா? நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்? இந்த ரீட்ரேஸ்ட் ஏரியா ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் எங்க போகும்னு நினைப்போம்? எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் எஸ்ட்ரீம் வரைக்கும் போவோம். எஸ்ட்ரீம்ல இருந்து திரும்ப செல் ஆகும். இதுதான் நம்மளோட பிளானா இருக்கும். ரைட்டா? ஆமாங்க. இப்படி மார்க்கெட் இருக்கும்போது நம்மளோட பிளான் என்ன? இதுதான். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் நினைப்போம்? மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு திருப்பி மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த இடத்துல ஃபிளிப் வச்சு இந்த இடத்துல ஹையை உடைச்சோன்னே எங்க பை எடுக்கலாம் பண்ணோம்? இந்த ஹையை உடைச்சோன்னே பை எடுக்கலாம்னு பிளான் பண்ணுவோமா? Yes, yes, sir. எஸ்ஸா? அதுதானே நம்ம பிளானு. ஆனா மார்க்கெட் என்ன பண்றது? ரீட்ரேஸ்மென்ட் ஏரியாவை உடைச்சிச்சு. அப்ப நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா, இந்த ரீட்ரேஸ்மென்ட் ஏரியா உடைச்சிட்டா மார்க்கெட் இப்ப கரண்டா எங்க வரணும்? லோக்கு வரணும். லோக்கு வந்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணலாம்? இங்கிருந்து இங்க வந்துட்டு இங்கிருந்து இங்க என்ன பண்ணலாம்? மேல போலாம் டிசைட் பண்ணுவோம். ரைட்டா? உடனே ட்ரேட் எடுக்க மாட்டோம். என்ன பண்ண மாட்டோம்? எடுக்க மாட்டோம். ட்ரேட் எடுக்க மாட்டோம். ரைட்டா? மார்க்கெட் மேல போகுது. மேல போகுதா? நம்ம கீழே வரும் டிசைட் பண்ணிருந்தோமா? ஆமாவா இல்லையா? இப்ப இந்த இடத்துல லாஸ்ட் ஃபிளிப், இங்கே லாஸ்ட் ஃபிளிப். எஸ். இப்ப இருக்க ஹை எங்க இருக்கு? இன்டர்னல் ஹை. ஆமாவா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இங்க இருந்து ஹையை ரீச் பண்ணே ஒரு ஹையை பிரேக் பண்ண வரைக்கும் ஒரு 1:2 டார்கெட் அச்சீவ் பண்ணலாமா? அச்சீவ் ஆயிடுச்சா? பட் இன்னொரு இடத்துல இதே இடத்துல திருப்பி ரெஸ்பெக்ட் பண்ணுதா? இல்ல கரெக்ஷன் ஏரியால ரெஸ்பெக்ட் பண்ணுதான்னு பாப்போமா? ஆமாவா இல்லையா? எஸ். இங்க கூட கரெக்ஷன் ஏரியால ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க ஃபிளிப் நடக்கலாமா? சாரி, ஓகே நம்ம எடுக்க மாட்டோம். லாஸ்ட் லோ எது? இதுதான். இங்க மோர் தென் எத்தனை பர்சன்டேஜ் கீழே வந்திருக்கு? 90% வந்துச்சா? அப்ப மார்க்கெட் எங்க வர சான்ஸ் இருக்கு? கீழே வருது. கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்கா? அப்ப என்ன பண்ணுவோம்? ஸ்விங் ஹைல இருந்து ஸ்விங் லோக்கு எடுப்போம். 50 to 60ல என்ன இருக்கு மார்க்கெட்? ரிஜெக்ட் ஆயிருக்கா? எஸ் சார். ரிஜெக்ஷன் ஆனோனே என்ன பண்ணலாம்? ஒரு வியூவர்ஸ் வந்து செல்லுக்கு ட்ரை பண்ணலாம்.
ஸோ இந்த இடத்துல பிஓஎஸ் நடந்துருக்கா? இட்ஸ் டேக்கிங் த செல். ஸ்டாப் லாஸ் எங்க வைப்போம்? இங்க வைப்போம். 1:2 டார்கெட்டா? எஸ் சார். ஸோ 1:1 அடிச்சிச்சு. நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்டாப் லாஸை என்ட்ரிக்கு மூவ் பண்ணிடுவோமா? இதுதானே சொல்றீங்க சார். ஆ? ஸ்டாப் லாஸ் என்ட்ரி மூவ் பண்ணிடுவாங்க சார் 1:1 வந்ததுக்கப்புறம். ஆமா. ஸோ என்ட்ரி ட்ரிகர் ஆயிட்டு நமக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு? கரெக்ஷன் மேலே போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் மேலே ஏறி இருக்கு. லாஸ்ட் ஃபிளிப்புங்கிறப்போ எவ்வளோ ஃபிளிப்பாக வைப்போமா? ரைட்டா? இப்போ வந்து இதை ஹையா நம்ம நோட் பண்ணிப்போமா? இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்ல. எஸ், இந்த ஹைல டச் பண்ணி இந்த இடத்துல ஃபிளிப் இல்லை. லோ எங்க இருக்கு? இந்த லோ பிரேக் பண்ணா மார்க்கெட் என்ன ஆகும்? டவுன் ட்ரெண்ட் ஆகுது சார். கீழே விழும். லோ பிரேக் பண்ணாமே மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு? ஹையை போய் உடைச்சிச்சா? அப்போ இந்த ஃபுல் இம்பல்ஸுக்குமே ஹை எங்க இருக்கான்? இங்க இருக்கானா? எஸ் சார். ரைட்டா? இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு? ஸ்ட்ரக்சர் இருக்கா? இந்த லோ எப்போ உடையுதோ அப்பதான் நமக்கு செல். ஏன்னா இந்த லோ தான் இப்போ வச்சிருக்கோம். ரைட்டா? எஸ். பாருங்க அடுத்த ஃபிளிப் வைக்கிறா. ஆமாங்க. அப்ப லோ இதுவாயிடுமா? அதாவது இது கரெக்டா? இந்த ஃபிளிப்புக்கு இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல லோ ஏதோ எவன் இருக்கான்? அதுதாங்க ப்ரோ. இவன் தானே இருக்கான். இது ஆமாங்க. வந்து இன்டர்னல் லோ. இந்த ஃபிளிப்போட லோ இருந்து இது என்னது? இது அப்ப இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு ஜோனா வரையலாமா? எஸ். ஃபைனலி இங்க என்னவா இருக்கு? BOS நடந்துருக்கு. பிரேக் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணலாம்? இங்க செல் இருக்க மாதிரி எஸ் ஹை ஏரியாவை பிரேக் பண்ண முடியாம என்ன இருக்கு? கீழே பிரேக் ஆயிருக்கு. மார்க்கெட் கண்டிப்பா எங்க வந்தாகணும்? எஸ்டிம் வரைக்கும். எஸ்ட்ரீம் லோக்கு வந்து ஆகணும். நான் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறேன். ட்ரேட் எடுத்துட்டோமா? நான் எங்க ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுங்கிறது இந்த இடத்துல இருக்கும். இப்ப மேபி நான் என்ன பண்ணலாம்னா இந்த இம்பல்ஸுக்கு இப்ப இங்க ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா இப்ப ஹைக்கு மேல வச்சோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் எங்கேயோ போடா. ஆமாங்க. ஆமாவா இல்லையா? அதனால ஓரளவு கம்மி பண்ணணும். அப்ப நான் என்ன பண்றேன்? இந்த ஹைல இருந்து இந்த லோக்கு ரீடேஸ்ட் வைக்கிறேன். மேபி மார்க்கெட் என்ன பண்ணலாம்? ரீடெஸ்ட்டுக்கு வரலாம். ரீடேஸ்மெண்ட் வரைக்கும் வரும். ஸோ அது வரைக்கும் நான் என்ன பண்ணலாம்? டார்கெட் வைக்கலாமா? சரி. ஸோ நான் ரீடெஸ்ட்மெண்ட்டுக்கு மேல டார்கெட் வைக்கிறேன். ட்ரேட்ஸ் எஸ். மார்க்கெட்டே அழகாக என்ன பண்ணுது? மேல போயிடுச்சு. ரைட்டா? இவ்வளவு தூரம் வந்துட்டு மார்க்கெட் மேல போனா அப்ப என்ன பண்ணலாம்? ஹை டு லோக்கு கண்டிப்பா தெரிஞ்சிச்சு. இவ்வளவு தூரம் மேல போனாலும் எதுக்காக மேல போறேன்னு தெரியுமா? எஸ் சார். அப்ப ஹை டு லோக்கு என்ன பண்ணுவேன்? சப்பு போட்டு. எப்போ போடுறேன்? 50 to 60 ரீடேஸ்மெண்டா? ஆமாங்க. ஓகேவா? நான் இன்னொரு விஷயம் சொல்லி தரேன். உங்களுக்கு இன்னும் ஈஸியாக கேண்டில் ஸ்டிக் கிளாஸ் போனதுக்கு அப்புறம். ஸோ நான் போனேன். இங்க செல்லுக்காக வெயிட் பண்ணேன். எஸ் செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த புல் கேண்டில் எடுத்துருச்சுல சார் எஸ். இந்த நியூட்ரல் கேண்டலை எடுத்துச்சு. லெட்ஸ் டேக்கிங் த செல் அட்ரஸ். ஸ்டாப் லாஸ் எங்கம்மா வைக்கலாம்? சார் அந்த நீங்கள் 50 to 60 மேலே தான் சார் 50 to 60க்கு நம்ம ஸ்டாப் லாஸை டார்கெட் 1:2 2 கிடையாது 3 வச்சிருக்கேன். யா ஏன்னா இவ்வளவு தூரம் வரும்னு நமக்கு தெரியும்ல. வரும் தெரிஞ்சா என்ன பண்ணலாம்? வெயிட் பண்ணலாங்க சார். நான் ஸ்டாப் லாஸ் அடிக்கல. யாரும் யோசிக்க கூடாது. இன்னும் என்ன பண்ணல? ஸ்டாப் லாஸ் கிட்ட பக்க பக்கன்னு இருக்குமா? 1:1 அடிச்சிச்சா? ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணுவோம்? பக்காவா?